ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பைபேக் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பைபேக் பொறுத்தளவுக்கு நம்ம நார்மலாக என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், எப்படி ஒரு பைபேக் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுக்கணும், அதுக்கு நம்ம எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ராப்பரான பைபேக் அப்படின்றது ஒருத்தவங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட் நம்மளை பண்ண சொல்கிறாங்க அப்படின்றத வச்சுட்டு நம்மளால் ஈஸியாக டிசைட் பண்ண முடியும். இன்கேஸ் இவங்க ஸ்கேம், இவங்க வந்து நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி உங்கள் சைட்லேருந்து ப்ரூவ் பண்ணிக்க முடியும், ஒரு கம்பெனியை ஜென்யூனான கம்பெனியா அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் என்டர்பிரைசஸ். ஸோ இவங்களை பற்றியான வீடியோ இதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலில் நான் போட்டிருப்பேன். ஸோ ஒரு பைபேக் அப்படின்றத எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும், ப்ரூவனாக இருக்க முடியும் அப்படின்னா எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்றதை பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாக இந்த பேப்பர் பிளேட்ஸ் பண்ணுறது, அகர்பத்தி பண்ணுறது, கற்பூரம் பண்ணுறது, சாம்பிராணி பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் பைபேக்கில் யூஸ்வலாக கொடுக்கறது தான். ஆனால் இந்த மல்லிகை பொருட்கள், அதாவது உங்களுக்கு எண்ணெய் பேக் பண்ணி கொடுக்குறது, ஆயில் நான் சொல்கிறது, அதுக்கப்புறம் முட்டை பேக் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பைபேக்கில் வராது. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் பேக்கிங் பண்ணி நம்மளால் சென்ட் பண்ணவும் முடியாது. அப்படி பண்ணுறதுக்கு அதை அவங்களே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேப்பர் பிளேட்ஸு, அதே போல் உங்களுக்கு சாம்பிராணியெல்லாம் நீங்கள் மேக் பண்ணி அதை பேக் பண்ணி அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான ப்ராடக்ட் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்துட்டு நிறைய தொழில் வந்து ஆல்ரெடி யூடியூப் சேனல்ஸில் எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் எந்த மாதிரியான பிஸ்னஸ் உங்களுக்கு டிசைட் பண்ணி சூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ரொம்ப சின்ன இடம், ஒரு 10க்கு 10 இடம் தான் இருக்குது, அந்த இடத்துல ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், ஒரு லைஃப் லாங் இன்கம் மாதிரி நம்ம ஒரு சின்ன லெவல்லேருந்து நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதே போல் ஒரு முறை முதலீடு தாங்க உங்களுக்கு மிஷின், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விவரங்களும் தெரிய ஆரம்பிச்சிடும். மூலப்பொருள் உங்களுக்கு இலவசம் இதில். ஸோ ரா மெட்டீரியல்ஸ்க்காக எதுக்குமே நீங்கள் வந்து பைசா தர வேணாம். இப்போது இந்த மாதிரியான பிஸ்னஸில் எந்த அளவுக்கான ப்ராஃபிட் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் நம்ம ஒரு 3200லேருந்து 6800 வரைக்கும் எடுக்க முடியும். அது என்ன 3200லேருந்து 6800னா இவங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் பைபேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சுருக்காங்க. நிறைய வேரியன்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் மிஷின்ஸ் இவங்ககிட்ட இருக்குது. மேனுவல், செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இப்போது நம்ம எந்த மாதிரியான பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரியான மிஷினரிஸ் அதுக்கு வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து வருமானம் இருக்கும். யூஸ்வலாக ஒரு பிஸ்னஸ், ஒரு ஒர்க் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே ஒரு 8 மணி நேரம் ஷிஃப்ட் அப்படின்றது இருக்கும் உங்களுக்கு ஜாப். ஸோ 8 மணி நேரம் நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஊதியம் வந்து உங்களுக்கு 3200லேருந்து ஒரு 6800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். இதை நீங்கள் பகுதி நேரமாகவும் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை ட்ராப் பண்ணாமல் நீங்கள் பகுதி நேரத்தில் ஈவினிங் வந்தோ, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் யாராச்சும் அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தோ கூட இந்த ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பற்றி தெரியணும். அதாவது இன்கேஸ் மிஷின் நடுவில் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நான் எப்படி வந்து திருப்பி அந்த பிஸ்னஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது, ஏதாச்சும் வந்து எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் எப்படி திருப்பி அந்த பிஸ்னஸை வந்து சரி பண்ணுறது, அதாவது ட்ரைனிங் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவை. அதே போல் எனக்கு பைபேக்கை விட வெளியே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடைக்கிது மார்க்கெட்டிங்க்கு, அந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் வந்து எனக்கு கம்பெனி சைட்லேருந்து கிடைக்குமானா, ஸோ அந்த மாதிரியான எல்லா சப்போர்ட்ஸுமே உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து கொடுப்பாங்க. பைபேக் அப்படின்றது நீங்கள் கொடுக்குற பைசாவுக்கு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான மிஷின்ஸு, அதுக்கேற்ற மாதிரியான ட்ரைனிங்ஸு, இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட தொழிலை ஆரம்பிக்கிறீங்க. அவங்கக்கிட்ட ரா மெட்டீரியல் ஃப்ரீயாக வாங்கி அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு லேபர் சார்ஜஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்கேஸ் அதில் உங்களுக்கு இஷ்டம் கிடையாது, லேபர் சார்ஜஸ் மூலயமா நான் பண்ண விரும்பலை, என்னுடைய ஓன் பிராண்ட் வச்சு நான் செல்ஃபாகவே வந்து மார்க்கெட்டில் வந்து இதை வந்து வெளியே வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியவே இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் எடுத்து. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இவங்களோட ஒரு சில மிஷின்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த செமி கப் சாம்பிராணி அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கும். உங்களுக்கு 10க்கு 10 ஸ்பேஸ் கூட தேவை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ்ட் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இருந்தாலே போதும். இது நான் சொல்கிற எல்லா மிஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரீ தாங்க. மிஷினோட காஸ்ட் வந்து உங்களுக்கு அரௌண்ட் வந்து 60,000 ருபீஸ் கிட்ட வரும். ஒரு ரா மெட்டீரியல் இதில் போடணும் அப்படின்னா 60 கிலோ வரைக்கும் உங்களால் ரா மெட்டீரியல் வந்து போட முடியும். அது லேபர் சார்ஜஸ் வந்து இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 110
மேனிக்கு உங்களுக்கு வந்து லேபர் சார்ஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 கிலோ வரைக்கும் அவுட் எடுக்க முடியும். ஸோ சாலிடாக பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான பைசா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1100 1200 ஒரு 10 கிலோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு சார்ஜஸ் இருக்கும். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரே சீலிங் மிஷின் அப்படின்றது பார்த்தீங்களா, நிறைய வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து பேக்கிங் மட்டும் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸ்க்ரப்பர்ஸு, இந்த க்ரீன் ஸ்க்ரப்பர்ஸு, கம்பினாறு, இந்த மாதிரிலாம் ஸ்க்ரப்பர்ஸு, அந்த மாதிரி மிஷின் பார்த்திங்கன்னா 65,000 வரும். இது 8 மணி நேரம் ப்ரொடக்ஷனுக்கு உங்களுக்கு 2800 ட்ரேஸ் வரைக்கும் உங்களால் பேக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எப்படி சார்ஜஸ் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாக ஒரு 100 ட்ரேஸ்க்கு வந்து 55 அந்த மாதிரியான ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுவுமே சிங்கிள் ஃபேஸில் இயங்கக்கூடிய ஒரு மிஷின் தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்டில் ஃபீட், அதாவது தீவனம், ஆடு மாடுங்களுக்கு தீவனம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மிஷின். ஸோ அந்த மிஷின் வந்து 75,000 ரேஞ்ச் வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல் வந்து 85 கிலோ வரைக்கும் உங்களால் ரா மெட்டீரியல் மேக்ஸிமம் வந்து லோட் போட முடியும் உங்களால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜஸ், உங்களுக்கு ஒரு கிலோக்கு 60 ரூபா கிட்ட லேபர் சார்ஜஸ் கொடுப்பாங்க. ஒர்க்கிங் கெப்பாசிட்டி வந்து ஒரு 10 மணி நேரத்தில் 25 கிலோலேருந்து 30 கிலோ வரைக்கும் உங்களால் சாலிடாக வந்து ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸில் தான் இயங்கக்கூடியது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ரா மெட்டீரியல். ஸோ நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு மட்டும் பைசா கொடுத்தா போதும். இப்போது இந்த 1 லேக்குள்ளே வர மிஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லேக் மேலே மிஷினரிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ட்ரிபிள் டை ரோலிங் மிஷின் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்டுக்கள் செய்யக்கூடியது 1,90,000 வரும் அது. ஸோ ரா மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு 20 ரோல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கக்கூடியது. லேபர் சார்ஜஸ் வந்து 1000 பீஸுக்கு 350 ரூபா. அதாவது வந்து ஒரு 10 மணி நேரம் ப்ரொடக்ஷன் கொடுக்குறீங்கன்னா உங்களால் வந்து 20,000 பீஸ் கிட்ட வந்து உங்களால் பண்ண முடியும். இந்த மிஷினும் உங்களால் சிங்கிள் ஃபேஸ்லேயே வந்து இயக்கக்கூடியது தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்லேயே வந்து 4 டைன்னு இருக்குது. நான் இப்போ ட்ரிபிள் டை 3 டை சொன்னேன் இல்லைங்களா, 4 டைஸில் பார்த்தீங்கன்னா 2,20,000 கிட்ட வரும். சேம் இதுக்கும் வந்து 350 ரூபா தான் 1000 பீஸுக்கு. இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸு வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும் பிஸ்னஸ் நினைக்கிறீங்கன்னா அந்த ஒரு மிஷின்ஸும் உங்ககிட்ட இருக்கான்னு கேளுங்க. இது வந்து உங்களுக்கு நார்மலாக இந்த தட்டுக்கள் செய்யறதுலேயே லெக் ப்ரெஸ் மிஷின் இருக்கும். அது வந்து விலை மலிவாக, நான் வந்து இந்த மாதிரி தட்டுக்கள் செய்கிறதுலையே உங்களுக்கு வந்து டிஸ்போசபிள் பிளேட்ஸ் அந்த மாதிரி செய்கிறதுலையே கொஞ்சம் கம்மியான விலையை நான் பார்க்குறேன் அப்படின்னா லெக் ப்ரெஸ் மிஷின் ஒன்று இருக்குது. அது 45,000 உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு 1000 பீஸுக்கு 320 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. 10 மணி நேரம் ப்ரொடக்ஷனில் 6000 பீஸ் வரைக்கும் எடுக்க முடியும் உங்களால். சிங்கிள் ஃபேஸ் எலக்ட்ரிசிட்டிலேயே இதுவும் இயங்கக்கூடியது. ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க. உங்களுக்கு அதிகமான விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 லட்ச ரூபா 7 லட்ச ரூபாலேருந்து 45,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதுலேருந்து உங்களுக்கு மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான மிஷின்ஸை வந்து சூஸ் பண்ணுறீங்கன்றதை பார்த்துட்டு உங்களோட பிஸ்னஸ் எப்படி உங்களால் மார்க்கெட்டிங் பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கம்பெனியை பொறுத்தளவுக்கு நான் ஸ்க்ராலிங்கில் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கம்பெனியை ரீச் பண்ணுங்கள். நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் எப்படி வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மிஷின்ஸை, இல்லை உங்களால் வந்து லோன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும், இஎம்ஐ மூலயமா நீங்கள் மிஷின் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க. நிறைய வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பிளான்ஸ் போடுங்க. எப்படியெல்லாம் மார்க்கெட் பண்ண முடியும், எப்படி இந்த பிஸ்னஸோடைய ஃப்யூச்சர் இருக்குது, இப்போ எப்படி இந்த பிஸ்னஸ்க்கு வந்து வரவேற்பு இருக்குது, இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு கன்ஃபார்மாக என்னால் ஒரு பிஸ்னஸில் ஷைன் ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ யோசிக்காமல் நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு கால் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் செல்ஃபாக வந்து கம்பெனியை என்கொயரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸை என்கொயரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த மிஷினை என்கொயரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களும் நீங்கள் செல்ஃபாக உங்கள் சைட்லேருந்து என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நடுவில் பாதியிலே அந்த பிஸ்னஸை ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை எக்காரணத்து கொண்டும் வராது. ஸோ அதை மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.